நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வாலிபரை கழுத்தறுத்து கொன்ற தொழிலாளி மற்றும் அவரது நண்பர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். பழனி குபேரப்பட்டினத்தை சேர்ந்தவர் நவநீதன், வயது 25. இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பழனி நகராட்சி குப்பை கிடங்கு அருகில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து பழனி டவுன் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பழனி கணபதி நகரைச் சேர்ந்த தொழிலாளி அஜித்குமார் 29 என்பவர் தனது மனைவியுடனான பழக்கத்தை நவநீதன் கைவிட மறுத்ததால் அவரை மதுக்குடிக்க அழைத்து சென்று கொலை செய்தது தெரியவந்தது. பின்பு இந்த கொலை வழக்கு தொடர்பாக அஜித்குமார் மற்றும் அவரது நண்பர்களான பழனி தேரடியைச் சேர்ந்த ஆதித்யா 27, கோபாலன் தெருவை சேர்ந்த ராகுல் தேவ் 34, வஉசி தெருவை சேர்ந்த சுதாகர் 33 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் அஜித்குமார், ஆதித்யா ஆகியோர் மதுரை மத்திய சிறையிலும், ராகுல் தேவ், சுதாகர் ஆகியோர் திண்டுக்கல் மாவட்ட சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பிரதீப் கலெக்டர் சரவணனுக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் அஜித்குமார் உள்பட 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க கலெக்டர் சரவணன் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து அஜித்குமார் உள்பட 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போலீசார் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். நள்ளிரவில் கொள்ளையர்கள் வீடு புகுந்து கொள்ளை முயற்சி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா நல்லமனார்கோட்டை புது நகரில் சரவணன் மற்றும் செல்லம்மாள் ஆகியோரது வீட்டில் கொள்ளையடிக்க கொள்ளையர்கள் முயற்சி செய்துள்ளனர். நள்ளிரவில் சப்தம் கேட்டு எழுந்து கூச்சலிட்டதன் காரணமாக செல்லம்மாள் என்பவரை கொள்ளையர்கள் தலையில் அடித்து பலத்த காயம் ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். செல்லம்மாள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து ஓடிய கொள்ளையர்கள் சிவானந்தம் என்பவரது வீட்டு கதவு மற்றும் பீரோவை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவானந்தம் என்பவர் வெளியூரில் தொழில் செய்து வருவதால் வீட்டில் பெண்கள் மட்டுமே தனியாக இருந்துள்ளனர். இதனை பயன்படுத்தி கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து நகை ஏதும் இல்லாததால் 9,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். அதேபோன்று நேற்று முன்தினம் கிழக்கு மாரம்பாடியில் இரவில் வீடு புகுந்து 3 பவுன் தங்கச்சங்கிலி பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுபோன்ற சம்பவம் அப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த எரியோடு காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகை பதிவு செய்து வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் கல்லூரியில் கலா சங்கமி நுண்கலை விழா. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடபுதுப்பட்டியில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று கலா சங்கமி நுண்கலை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதில் மாணவிகள் தற்போது நீங்கள் கடினமாக உழைத்தால்தான் பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என தெரிவித்தார். புரட்டாசி முதல் சனியை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள துருகமலை சென்னகேசவ பெருமாள் கோயிலில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வழிபாடு. தமிழகம் முழுவதும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதங்களில் பெருமாள் மற்றும் வெங்கட்ராமன் சுவாமிகளை சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வணங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் தொடங்கி இன்று முதல் சனி என்பதால் பல்வேறு பிரசித்தி பெற்ற பெருமாள் வெங்கட்ராமன் உள்ளிட்ட திருக்கோயில்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த துர்கமலை சென்னகேசவ பெருமாள் கோயிலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வணங்கினர். இந்த கோயில்களில் புரட்டாசி முதல் சனியை ஒட்டி சென்னகேசவ பெருமாள் மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புரட்டாசி முதல் சனி என்பதால் ஏராளமான பக்தர்கள் கோயில்களில் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்து துளசி தீர்த்தம் பெற்று விரதத்தினை முடித்தனர். மேலும் சிலர் கோயில்களிலேயே சமையல் செய்து உண்டு விரதத்தினை முடித்தனர். தொடர்ந்து கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற மூலஸ்தான சுவரில் குங்குமத்தால் சக்கரம் வரைந்து வழிபட்டு சென்றனர். ராமேஸ்வரம் பகுதியில் பூஜை செய்ய வரும் பக்தர்களை ஏமாற்றி வடமாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ணா பாண்டே மற்றும் அவரின் சகோதரர் முராரி பாண்டே என்பவர்கள் பணம் பறித்து ஏமாற்றி பூஜைகள் செய்வதால் பாரம்பரியமாக பூஜை செய்யும் பிராமணர் சமூகத்தை சேர்ந்த புரோகிதர்கள் ராமேஸ்வரம் நகர் கோவில் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் இந்நிகழ்வில் பிராமண சங்க தலைவர் ராஜன், அக்னி தீர்த்த தலைவர் ராமசுப்பிரமணியன், முன்னாள் கவுன்சிலர் சுந்தர் வாத்தியார்,
சாச்சா வாத்தியார், பாலாஜி வாத்தியார், பிராமண சங்க செயலாளர் கார்த்திக் சர்மா மற்றும் பிராமண சங்க நிர்வாகிகள், அக்னி தீர்த்த புரோஹிதர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ராமேஸ்வரம் கிளை தலைவர். என் பேர் ராஜன் பேர். ராமேஸ்வரத்தில் சமீப காலமாக வடநாட்டிலேருந்து நிறைய பிராமணர்கள் இங்கே வந்து அவங்க புரோகிதம்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் குறிப்பிட்டு கிருஷ்ணா பாண்டே அப்படிங்கிறவர் வந்து அவருடைய குடும்ப சகிதமாக இங்கே இருக்கார். அவரது தம்பி முராரே பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவங்க சித்தப்பா தம்பி இன்னும் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு வரக்கூடிய யாத்ரீகர்களை ஏமாத்துற விதமாக பேசுகிறதும், அதாவது அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி எந்தளவுக்கு ஏமாற்றி அவங்கள வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக அவர் தான் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரியும், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மடங்களில் ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அவர் வந்து வீட்டு வாடகைக்கு எடுத்து அதில் தான் ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வந்து மடங்களில் ஹோமம் பண்ணுற மாதிரி சித்தரிப்பு பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு அவர் தன்னைத்தானே திருக்கோயிலில் குருக்களாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய யாத்திரிகர்கள்ட்ட பொய்யெல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி அக்னி தீர்த்த புரோகிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் எல்லாரும் நம்மளுடைய கர்மாக்களை பண்ணுறதுக்காக வரும்போது அவங்க வந்து எல்லாரும் அதர் கேஸ்ட்டு, அவங்கெல்லாம் பிராமணர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய யாத்ரீகர்களை அவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ தான் எங்களுக்கு வந்து அவர் பேசின ஆடியோ கிளிப்பெல்லாம் கிடச்சி அதுக்கு வந்து சட்டத்து மூலமாக அவருக்கு ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அணுகி இன்றைக்கி நாங்கள் அதுக்கு உண்டான பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம், புகார் மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம். அவசியம் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். காவல் ஆய்வாளரும் எங்களுடைய அப்ளிகேஷன் மனுவை வந்து திறந்தாழ்ந்து வாங்கிட்டு அவசியம் நல்லபடியாக பண்ணுறேன் அப்படின்னு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவர் பண்ணியிருக்காரு. அது நாங்கள் நல்ல ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகம் மூலமாகவும் நான் வந்து கேட்டுக்கிறேன். இதுக்கு அவசியம் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் பிராமண சங்கத்துக்கு உங்கள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே சாக்லேட் கடை வியாபாரிகள் தக்காளி வெங்காயம் வாங்காததால் பழனி வியாபாரிகள் 30க்கும் மேற்பட்டோர் கடை உரிமையாளரை பிரதான சாலைக்கு இழுத்து வந்து தாக்கி 7 பவுன் தங்க நகையை பறித்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு. பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு, நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பழனி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட வெளியூர்களிலிருந்து காய்கறி பழ வியாபாரிகள் கொடைக்கானல் நகர் பகுதிக்கு வருகை புரிந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே சாக்லேட் கடை நடத்துபவர் ராஜா. இவரது கடையில் நேற்று பழனியிலிருந்து டாடா ஏஎஸ் குட்டி யானை வாகனத்தில் தக்காளி வெங்காயம் வியாபாரத்திற்கு வியாபாரிகள் வந்து உள்ளனர். அப்போது இந்த சாக்லேட் கடையில் நிறுத்தப்பட்டதாகவும் கடையில் இருந்த பணியாளர்கள் தக்காளி வெங்காயம் வாங்க முற்பட்டுள்ளனர். அப்போது தக்காளி வெங்காயம் வாங்குவதற்கு சரியாக உள்ள காய்கறிகளை தனித்தனியாக எடுத்து உள்ளனர். அப்போது வியாபாரிகளோ இப்படி விற்பனை செய்யப்படாது என்றும் மொத்தமாக வாங்க வேண்டும் என கூறி வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பழனி வியாபாரிகள் விற்பனை செய்யாமல் திரும்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மீண்டும் இந்த தக்காளி வெங்காயம் வியாபாரிகள் 3 டாடா ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய குட்டி யானை வாகனத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து வந்து தங்களிடமிருந்து தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளை வாங்க மாட்டீர்களா என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாக்லேட் கடை உரிமையாளர் உள்ளிட்ட 3வரை பிரதான சாலையின் நடுவே இழுத்து வந்து நைய புடைத்து உள்ளனர். மேலும் பணியாளர்களையும் தாக்கிவிட்டு கடை உரிமையாளர் அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து அப்பகுதியில் விட்டுச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் ராஜா உள்ளிட்ட 3வர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடையிலிருந்து சாக்லேட், கண்ணாடிகள், தராசு உள்ளிட்ட பொருட்களையும் உடைத்து எறிந்துவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தக்காளி வெங்காயம் வாங்கும் பிரச்சினையில் 3 நபர்களை 30 நபர்கள் தாக்கிய சம்பவம் கொடைக்கானலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கேட்டாங்களே சாக்லேட் கடை யாருனே நம்மளுக்கு தான் சாக்லேட் கடை சொன்னேன். என்ன வேணும்னு கேட்ட நிமிஷமே அவர் எல்லாம் வண்டியிலேருந்து இறங்கி முதல்ல எதுவும் கேட்கல, உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளையாள் ஆம்பளையாள் எல்லாம் சேர்ந்து வீட்டில் கடையில் வேலை செய்கிற எல்லாத்தையும் எனக்கு எல்லா ஸ்டாஃபையும் அடிச்சு மூக்கு முறை இந்த இடம் ஃபுல்லாகவே காயமாக எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. அது பெரிய கொலவெறியில் வந்தாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு என்ன பண்ணாலும் தெரியல, திரும்ப மேலே